நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழணும். உங்களுடைய கல்வியும் அறிவும் தான் உங்களை காக்கும். அறிவும் உழைப்பும் தான் உங்களை தூரத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதை மட்டுமே நம்பி உங்க வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகள் சில கிண்டல் பண்ணாங்க. இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பழிச்சாங்க. இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறாகாதுன்னு சொன்னாங்க. ஆனா தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்ப நிரூபிச்சிட்டோமா இல்லையா? வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏத்துக்க வச்சோமா இல்லையா? நம்ம திராவிட மாநில அரசு இந்த வரலாற்று கடமையை செஞ்சு காட்டி இருக்கிறதா இல்லையா? கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டு பழமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு உறுதியாகிருக்கு. கீழடியில நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அந்த காலத்திலே கல்வி பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம். சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செஞ்சதுல அங்க நீர் செல்லும் செங்கல் வடிகால நன்னீர் சென்று இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிடைச்ச பொருளின் மூலமா தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு 4600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம கண்டுபிடிப்புகளை அழகாக காட்சிப்படுத்தி கீழடி அருங்காட்சியகம் மற்றும் பொருணை அருங்காட்சியகத்துல நான் தான் அண்மையில் திறந்து வச்சேன். நீங்க எல்லாரும் அங்க போய் கட்டாயம் பார்க்கணும், பார்வையிடணும். சிந்துவெளி எழுத்துக்கள்